Hello and welcome to Class 10 English Interact in English bookல Literature Reader Unit 4 Fiction categoryல A Shady Plot. A Shady Plot. This was written by Elsie Brown. இந்த எல்சி ப்ரவுன் அப்படின்ற இந்த ஆத்தரை பற்றி பார்ப்போம். எல்சி ப்ரவுன் வந்து she was a famous writer known for her captivating stories. Captivatingனா attracting. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அட்ராக்டிங்காக இருக்கிற ஸ்டோரிஸ்க்கு அவங்க வந்து ஃபேமஸ். ஷி வாஸ் பார்ன் ஆன் 1st January 1900. ஸோ 1/1/1900ல பிறந்திருக்காங்க. மோர் தென் 100 years ago. Some of her famous books include The Enchanted Forest and மிஸ்ட்ரி அட் த ஓல்ட் கேசல். இது ரெண்டு வந்து அவங்களுடைய ஃபேமஸ் புக்ஸில் அ ஃபியூ. ஸோ தி என்சாண்டட் ஃபாரஸ்ட்னு ஒரு புக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் புக்கு. அப்புறம் வந்து மிஸ்ட்ரி அட் த ஓல்ட் கேசல், அதுவும் வந்து ஒரு ஃபேமஸ் புக் அவங்களது. ஷி வாஸ் பார்ன் இன் நியூயார்க் சிட்டி, யூஎஸ்ஏ. ஸோ அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டியில் பிறந்திருக்காங்க அவங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டைட்டிலோடைய எக்ஸ்ப்ளனேஷனை பார்ப்போம். அ ஷேடி பிளாட். ஸோ இந்த ஷேடி பிளாட்ன்ற டைட்டிலுக்கு அதில் இருக்கிற வேர்ட்ஸை பிரித்து பார்த்தா அதுக்கு வந்து நிறைய மீனிங்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க. அந்த ஷேடி பிளாட், அந்த ஷேடி அப்படின்றதுக்கான மீனிங்கும் பிளாட் அப்படின்றதுக்கான மீனிங்கும் நிறைய இருக்குது. ஸோ இதில் நம்ம இந்த ஸ்டோரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஆக்சுவலாக வந்து ரெண்டு மீனிங் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஷேடினா வந்து டார்க் ஷேடோவி பீஸ் ஆஃப் லேண்ட், ஒரு இருட்டுன ஒரு சைடில் இருக்கிற ஒரு ஷேடி அப்படின்னா இருட்டில் ஒரு ஷேடோவி பார்ட். பிளாட்னா அ பீஸ் ஆஃப் லேண்டு, இல்லைன்னா ஒரு ஏரியா, அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஏரியா. ஸோ டார்க் ஷேடோவி பார்ட் ஆஃப் தி ஹவுஸ் அப்படின்றது ஒரு ஷேடி பிளாட். அது ஒரு இந்த நேம்க்கு, இந்த ஸ்டோரியோட நேம்க்கு அது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ரெண்டாவது என்னன்னா ஒரு டவுட்ஃபுல் கேரக்டர் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஸ்டோரி. ஷேடி அப்படின்னா ஒரு சந்தேகப்படக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கிற ஒரு ஸ்டோரி. பிளாட் அப்படின்னா ஸ்டோரி லைன், ஒரு கதைக்கான சினிமாக்கான பிளாட்னு சொல்லுவாங்க அது. ஆர் ஸ்டோரி லைன் மாதிரி ஒரு பிளான், படத்தோட ஸ்டோரி பிளான் அந்த மாதிரி. அதுதான் அதுக்கும் பிளாட்னு அர்த்தம் இருக்குது. ஸோ ஒரு டவுட்ஃபுல் கேரக்டர் இருக்கிற ஒரு ஸ்டோரி லைன். இந்த ரெண்டுமே வந்து இந்த ஸ்டோரிக்கு மேட்ச் ஆகும். ஒரு இருட்டு, ஷேடி கார்னரில் இருக்கிற ஒரு பீஸ் ஆஃப் இடம், அதுவும் வந்து ஷேடி பிளாட் இந்த ஸ்டோரிக்கு வந்து மேட்ச் ஆகும். ரெண்டாவது வந்து ஒரு டவுட்ஃபுல் கேரக்டர் இருக்கிற ஒரு ஸ்டோரி, ஒரு ஸ்டோரி ஸ்கீம், அதுவும் வந்து இந்த ஸ்டோரிக்கு மேட்ச் ஆகும். ஸோ இது ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகும். அதுதான் வந்து இந்த ஸ்டோரி பிளாட்ன்ற இந்த ஷேடி பிளாட்ன்ற ஸ்டோரியோடைய டைட்டிலோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்போ வந்து ஒரு ஷார்ட் சம்மரி பார்ப்போம். ஸோ ஷேடி பிளாட் என்ன ஆகுதுன்னா, திஸ் இஸ் த நரேட்டிவ் ஸ்டோரி ஆஃப் ஜான் ஹெலாக். நரேட்டிவ் ஸ்டோரினா அப்போ அவர் வந்து ஜான் ஹெலாக் அப்படின்றவர் அவரோட கதையை நரேட் பண்ணுறாருன்னா சொல்லி காட்டுறாரு. நம்மளுக்கு வந்து சொல்கிறாரு, அவர் கதையை அவர் சொல்கிறாரு. ஜான் ஹெலாக் அப்படின்றவர், அதாவது எல்சி ப்ரவுன் வந்து இந்த ஜான் ஹெலாக் அவர் கதையை சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி எழுதியிருக்காங்க. ஸோ ஜான் ஹெலாக்கோடைய நரேட்டிவ் ஸ்டோரி இது. ஹூ இஸ் அ ரைட்டர் who writes ghost stories for a magazine. ஜான் ஹெலாக் யாருன்னா ஒரு ரைட்டர். அவர் வந்து ஒரு மேகசினுக்கு கோஸ்ட் ஸ்டோரிஸ் எழுதுவார். he also works as an bookkeeper. புக் கீப்பர்னா வந்து ஒரு அக்கௌண்டன்ட் மாதிரி. இன் லம்பர் கம்பெனினா என்னன்னா LUMBER. லம்பர் கம்பெனினா என்னன்னா பெரிய பெரிய மரத்தை வந்து வெட்டி எடுத்துட்டு வருவாங்க. பல வருஷம் வளர்ந்த பெரிய பெரிய மரத்தை வந்து வெட்டி லாரியில் வச்சு எடுத்துட்டு வருவாங்க. அதை வந்து லம்பர் கம்பெனிஸில் அதை வந்து கட் பண்ணி உடன் பிளாக்ஸ் ஆக்கி வீடு கட்டுறதுக்கோ டோர் விண்டோஸ் செய்கிறதுக்கோ அந்த மாதிரி ஈஸியாக பிளாக்ஸ் ஆக்கி அதை கட் பண்ணுவாங்க. ஸோ அதான் லம்பர் கம்பெனி. அந்த கம்பெனியில் ஒரு அக்கௌண்டண்ட்டாக இவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு. இவர் வந்து ஒரு கோஸ்ட் ஸ்டோரிஸ் எழுதுகிற ரைட்டரும் கூட. Now when he tries to write a ghost story, a lady ghost called Helen appears and tells him that she was a writer too
and she was the one giving him ideas to write. ஸோ இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு ஸ்டோரி எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து இந்த ஹெலன் அப்படின்னு ஒரு கோஸ்ட், இந்த பிக்சரில் இருக்க மாதிரி ஒரு ஹெலன்ற ஒரு கோஸ்ட் வந்து அவருக்கு முன்னாடி அப்பியர் ஆகி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க தான் வந்து ஒரு ரைட்டராக இருந்தாங்களாம். அவங்க லைவாக இருந்தப்போ வந்து ஒரு ரைட்டராக இருந்தாங்களாம். அவங்க தான் இவருக்கு ஸ்டோரிஸ் எழுதுறதுக்கு ஐடியாஸ்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நவ் ஷீ அண்ட் த அதர் கோஸ்ட் ஆர் கோயிங் ஆன் அ ஸ்ட்ரைக். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களும் இதே மாதிரி ரைட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற அதர் கோஸ்ட்டும் சேர்ந்து ஸ்ட்ரைக்கில் போகிறாங்களாம். அவங்களுக்கு வந்து இந்த ஐடியாஸை எடுத்து கொடுக்காம ஸ்ட்ரைக்கில் போகிறாங்களாம். எப்போ வரைக்கும்னா until John convinces everyone from stop using Ouija boards. Ouija boardsன்றது வந்து ஒரு போர்டு இருக்கும், இதுலயே இருக்கும் பிக்சர். ஸோ ஜான் வந்து இந்த ஊயா போர்டு அப்படின்றத வந்து எல்லாரும் யூஸ் பண்றாங்களாம் இப்பெல்லாம். அதை வந்து இங்க இருக்கிறது தான், இதுதான் ஊயா போர்டு. அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸும் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும், இங்கே எஸ் நோன்னு இருக்கும், ஒரு காயின் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ என்னன்னா இது வந்து ஒரு பிலீஃப். இது உட்காந்துட்டு ஏதோ ஒரு கோஸ்ட் அதை வந்து நம்ம கூப்பிட்டுட்டு அதுக்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டோம்னா இந்த காயின் வந்து தானாகவே மூவ் ஆகி போய் எஸ் நோ சொல்லுமா. எஸ் நோ இல்லைன்னா நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சரை வந்து இதில் வந்து சென்டென்ஸ் ஸ்பெல்லிங் வச்சு ஒரு ஸ்பெல்லிங்காக சொல்லி அது சொல்லி காட்டுமா ஆன்சர் அப்படின்றது ஒரு கேம். இது கேம் மாதிரி ஒன்று. ஸோ அதுதான் வந்து ஊயா OUIJA ஊயான்னு சொல்லுவாங்க. பட் இங்கிலீஷில் ப்ரொனவுன்சியேஷன் வந்து ஊயா ஊயா போர்டு. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த போர்டு. ஸோ அந்த போர்டை வந்து எல்லாரும் விளையாடிட்டு இவங்களை வந்து இந்த எல்லா கோஸ்ட்டையும் வந்து பீஸ்ஃபுல்லாகவே இருக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்களாம். எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டுட்டே இருக்காங்களாம். அதனால் இந்த ரைட்டரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு அவருடைய ரிலேட்டிவ்ஸ் யாரும் அவருக்கு தெரிஞ்சவங்க யாருமே வந்து அந்த போர்டை யூஸ் பண்ணாமல் அவர் வந்து பார்த்துக்கணுமா. அப்போ தான் அவருக்கு கொடுத்துருக்காங்க வேலை. ஸோ அப்போ தான் வந்து இவங்க ஸ்ட்ரைக்கை வித்ட்ரா பண்ணி அவங்க வந்து இந்த ஸ்டோரி அவருக்கு சொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாம் அப்படின்னு அந்த ஹெலன் அப்படின்ற கோஸ்ட் வந்து சொல்றாங்க. ஜஸ்ட் தென் லவினியா, ஜான்ஸ் வைஃப், enters the room with a new Ouija board. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா இந்த கோஸ்ட் இப்படி சொல்லிட்டு நீ இதை பண்ணுன்னு சொல்லிட்டு அது போகுது, அது டிஸப்பியர் ஆகுது. அப்போ தான் கரெக்டாக இந்த ஜானோடைய ஒய்ஃப் உள்ளே வராங்க. அவங்க பேர் லவீனியா. அவங்க என்ன பண்ணுறாங்க, புதுசாக ஒரு Ouija போர்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை எடுத்துட்டு உள்ளே வராங்க. ஸோ he tried to make her return it, but in vain. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒய்ஃப் கிட்ட சொல்லி பார்க்குறாரு, அதை போய் ரிட்டர்ன் பண்ணிடுன்னு சொல்லி பார்க்குறாரு. ஏன்னா இப்போ தான் அந்த கோஸ்ட் அப்படி சொல்லியிருக்கு. அது அவர் சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அந்த அம்மா இல்லை நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து இல்லை நான் வாங்கிட்டு இதை நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே when he was back from his job, he found out that his wife was having a Ouija board party in their house. என்னாச்சு, அவர் நெக்ஸ்ட் டே வந்து ஆஃபீஸ் போயிட்டு திருப்பி வரும்போது பார்த்தா, அவருடைய அந்த லம்பர் கம்பெனிக்கு போயிட்டு திருப்பி வரும்போது பார்த்தா, அவங்க வீட்டில் எல்லாம் ஒரு பார்ட்டியே நடக்குது. நிறைய பேரை கூப்பிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து இந்த ஊயா போர்ட் பார்ட்டி வைக்கிறாங்க. அப்படின்னா எத்தனையோ பேர், நிறைய விமென் அவங்களுடைய புக் கிளப்பில் வந்து அவங்க கூட புக் கிளப் அப்படின்னா அவங்க ஒரு சின்ன ஒரு குரூப் ஆஃப் விமென் என்ன பண்ணுவாங்க, மென்னோ பீப்புள் சேர்ந்துட்டு புக்ஸை பற்றி நிறைய நாவல்ஸ் படிக்கிறவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஒருத்தர் ஒரு நாவல் வாங்குவாங்க. அதை வந்து அவங்க சர்க்குலேட் பண்ணிக்குவாங்க அவங்களுக்குள்ள. அந்த மாதிரி அந்த நாவல்ஸை பற்றி பேசுறதுக்கு ஆள் இருக்கும். அதுதான் புக் கிளப். ஸோ அந்த மாதிரி அவங்க புக் கிளப் மெம்பர்ஸோட சேர்ந்து இந்த போர்டை நிறைய எல்லாரும் வாங்கிட்டு அதை வச்சு உள்ளே வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்குள்ள வந்து விளையாடிட்டு இருக்காங்க. And that everyone else had pairs in the board except for one girl. So John was made to give her company. ஸோ அதில் வந்து பேராக விளையாடுறாங்க. ஒரு போர்டுக்கு இந்த பக்கம் ஒரு ஆள், அந்த பக்கம் ஒரு ஆள் உட்காந்து விளையாடுறாங்க. ஸோ மற்றவங்களுக்கு எல்லாம் பேர் இருக்குது, ஒரே ஒரு கேர்ளுக்கு மட்டும் பேர் இல்லை அன்னைக்கு. அதனால் இவர் வந்த உடனே அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு விளையாட சொல்கிறாங்க. அவர் வந்து எவ்வளவோ ரெசிஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு. அப்பயும் அவங்க கேட்காம அவருக்கு வேறு வழி இல்லாமல் he started playing. As they continued to play, all the boards told about John.
இப்போ என்ன ஆகுது, அங்க இருந்து விளையாடுறாங்கல்ல எல்லா போர்டும் வந்து ஜானை பத்தி பேச ஆரம்பிக்குது. எல்லா போர்டுல இருக்கிற கோஸ்ட்டும் வந்து ஜானை பத்தி பேச ஆரம்பிக்குது. Saying a woman named Helen was calling him a traitor. ஹெலன் அப்படின்னு ஒரு உமன் கோஸ்ட் வந்து இவரை வந்து ட்ரெய்டர்னா பிட்ரே பண்றவர், அதாவது ஏமாத்துறவர் அப்படின்னு கூப்பிடுதான், அப்படின்னு சொல்லுதான் இந்த ஹெலன்ற கோஸ்ட் இவரை. ஸோ நவ் his wife assumed that he had a special relationship with Helen. இப்போ அவங்க ஒய்ஃப்க்கு என்ன டவுட் வருதுன்னா, இவர் வந்து ஹெலன் அப்படின்ற யாரோ ஒருத்தர் கூட ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் ஏதோ இருந்திருக்கு இவருக்கு அப்படின்னு டவுட் வருது. ஸோ த நெக்ஸ்ட் மார்னிங் ஷி லெஃப்ட் அ நோட் சேயிங் தட் ஷி வாஸ் கோயிங் டு ஹர் கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க, அடுத்த நாள் காலையில் ஒரு சின்ன பேப்பர் நோட்டை எழுதி அவரோட டோருக்கு கீழே அனுப்புகிறாங்க. நான் வந்து என்னோட கிராண்ட் மதர் வீட்டுக்கு போகிறேன், என்னோட லாயர் வந்து உங்களுக்கு டைவர்ஸ் பற்றி பேசுவார் அப்படின்னு ஒரு சின்ன பேப்பர் நோட்டை எழுதி வச்சுட்டு எழுதி அனுப்புறாங்க அவங்க அவருக்கு. John was very upset and the ghost appeared again and told him that his wife should throw the board away. ஸோ இப்போ அவர் ரொம்ப அப்செட்டாக இருக்காரு. அப்போ இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, அதே கோஸ்ட் திருப்பியும் வந்து சொல்லுது, இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் வந்து அந்த போர்டை தூக்கி போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுது. அந்த டைம் பார்த்தா என்னாச்சுன்னா, ஹிஸ் ஒய்ஃப் கேம் இன்சைட் அண்ட் ஜான் ட்ரைட் டு ஷீல்ட் ஹர் ஃப்ரம் சீயிங் த கோஸ்ட் அண்ட் ஃபெயிண்டிங். ஸோ இந்த கோஸ்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே அவங்க ஒய்ஃப் உள்ள வந்த உடனே இவர் என்ன பண்றாருன்னா, அந்த கோஸ்ட் அந்த ஒய்ஃப் பார்க்காம இருக்கிறதுக்கு நடுவில் நின்று ட்ரை பண்றாரு. ஏன்னா அவருக்கு என்ன பயம்னா, அந்த கோஸ்ட் அவங்க பார்த்தா அவங்க வந்து பயத்துல ஃபெயிண்ட் ஆகி விழுந்துருவாங்கன்னு பயம் அவருக்கு. ஸோ பட் என்ன நடக்குதுன்னா, அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா, தேர் மெய்டு கிளாடோலியா, உங்க வீட்ல இருக்கிற மெய்டுனா இந்த சமையல் செஞ்சு ஹெல்ப் பண்ணி பாத்திரம் கழுவி அந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு மெய்டு இருக்காங்க. அவங்க பேர் வந்து கிளாடோலியா. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஷீ இஸ் லீவிங், நான் வந்து இந்த வீட்டுக்கு வேலைக்கு வரமாட்டேன் இதுக்கு மேல அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம் பார்த்து இவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து ஷீ செட் தட் ஷி வாஸ் ஸ்கேர்ட் ஆஃப் த உய்யா போர்ட். அந்த உய்யா போர்டு இருக்குல்ல, அதுல இருந்து வர க்ரீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து எனக்கு வந்து பயமா இருக்கு, அதனால நான் வந்து இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் இனிமே வேலைக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, லவீனியாக்கு இவங்க மெய்டோட ஹெல்ப் கண்டிப்பா வேணும். ஸோ என்ன பண்றாங்கன்னா, லவீனியா என்ன சொல்றாங்கன்னா, ஷீ வாஸ் ஐ மீன் லவீனியா ப்ராமிஸ் டு த்ரோ த போர்ட் இன்டு த ஃபயர் பிளேஸ். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நான் அந்த போர்டை ஃபயர் பிளேஸில் போட்டுறேன். ஃபயர் பிளேஸ்னா அந்த அந்த காலத்தில் வந்து குளிர் கண்ட்ரி அது. அப்போ சூடு வர்றதுக்காக வீட்டிலேயே வந்து ஒரு ஏரியா இருக்கும். அதில் வந்து மரம், இந்த உடன் லாக்ஸ் எல்லாம் போட்டு எரிச்சு அதுலேருந்து சூடு வரும். அதுதான் ஃபயர் பிளேஸ். ஸோ ஃபயர் பிளேஸ்க்குள்ளே இது வுட்டு தானே இந்த போர்டு. ஸோ அந்த போர்டை வந்து நான் தூக்கி ஃபயர் பிளேஸ்க்குள்ளே போட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ fireplace and Gladolia resumed her work in the kitchen. ஸோ அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மெய்ட் வந்து கிச்சனில் வேலைக்கு போயிடுறாங்க. லவினியா சீஸ் த கோஸ்ட் ஃபைனலி. அப்படி இருந்தும் அவர் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவங்க ஒய்ஃப் வந்து அந்த கோஸ்ட்டை பார்த்துடுறாங்க. பட் ஷி வாஸ் ஹாப்பி பிகாஸ் த கோஸ்ட் வாஸ் நாட் ஹெலன் ஆஃப் ட்ராய் அண்ட் ஜஸ்ட் அன் ஆர்டினரி நியூயார்க்கர். ஸோ அந்த அவங்க வந்து அப்பயும் அந்த கோஸ்ட்டை பார்த்துட்டும் அவங்க வந்து ஹாப்பி ஆயிடுறாங்க. அவங்க வந்து ஃபெயிண்ட் ஆகி விழலை. ஏன்னா அவங்க நினச்சிட்டாங்க ஹெலன் ஆஃப் ட்ராய் தான் அந்த கோஸ்ட்டு. ஹெலன் ஆஃப் ட்ராய்ன்றது ஒரு ஃபேமஸ் ஒரு குவீன். அவங்க ஒரு பழைய காலத்தில் இருந்த ஒரு குவீன். அவங்க தான் அந்த கோஸ்ட்னு வச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்தா அந்த கோஸ்ட் வந்து சொல்லும் இவங்க கிட்ட, நான் வந்து நியூயார்க்கில் இருந்த ஒரு ஆர்டினரி உமன் அப்படின்னு சொல்லும். அப்போ சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அது ஓகேன்னு ஆயிடுவாங்க இவங்க. அப்போ அந்த ஹெலன் வந்து குட் பை சொல்லிட்டு தே ப்ராமிஸ் டு டிஸ்ட்ராய் இந்த ஸோ அந்த கோஸ்ட் வந்து இவங்களுக்கு குட் பை சொல்லிட்டு போயிடும். பிகாஸ் அந்த போர்டை வந்து பேர்ன் பண்ணுறதுக்கு இவங்க ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கோஸ்ட் வாஸ் ஹாப்பி, எல்லாரும் ஹாப்பி. இப்போ அவர் ஒய்ஃபும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு கூடவே இருப்பாங்க. ஸோ எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ த கன்க்ளூஷன் ஆஃப் த ஸ்டோரி என்னதுன்னா, இந்த ஸ்டோரி டீச்சர்ஸ் அஸ் தட் ஹியூமன் பீயிங்ஸ் டு நாட் ஹாவ் த ரைட் டு இன்வோக்னா கால் பண்ணுறது, கால் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் த்ரூ உய்யா போர்ட்ஸ் ஆர் டேரட் கார்ட்ஸ் எக்ஸெட்ரா டு சால்வ் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ். என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக இந்த உய்யா போர்டு, அப்புறம் டேரட் கார்டுன்றது நம்ம பிளேயிங் கார்ட்ஸ் இருக்குல்ல, நம்ம
கார்ட்ஸ் விளையாடுவோமே, அந்த மாரி கார்ட்ஸ் இருக்கும். ஒரு 22 கார்ட்ஸ் ஒரு பேக்ல. அதுலயும் இந்த மாரி ஏதோ ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த மாரி ஏதோ ஒரு ஸ்பிரிட்ஸோட, கோஸ்ட்டோட பேசுறது தான் அதுவும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணி அவங்கள வந்து சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸ் அவங்க இருக்காங்களோ இல்லையோ தெரியாது. அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோடைய மாரல். ஸோ அதான் வந்து இந்த ஸ்டோரி. ஸோ இப்ப நம்ம வந்து இந்த லெசன படிச்சு மீனிங்ஸ வந்து பார்ப்போம். A shady plot. So I sat down to write a ghost story. இது வந்து அவர் சொல்றாரு. ஜான் ஹெலாக் சொல்றாரு. அவர் வந்து உட்கார்ந்து ஒரு கோஸ்ட் ஸ்டோரி எழுத ஆரம்பிக்கிறாரு. ஜென்கின்ஸ் வாஸ் ரெஸ்பான்சிபிள். அவர் இந்த ஸ்டோரியை இப்ப எழுத ஆரம்பிக்கிறதுக்கு ரீசன் வந்து ஜென்கின்ஸ் அப்படின்ற ஆளு. ஸோ ஜென்கின்ஸ் யாருன்னு பார்ப்போம். ஹெலாக், he said to me, give us another on the supernatural this time. ஸோ இந்த ஜென்கின்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஹெலாக்னு கூப்பிட்டு, இவர் பேர் தான் ஜான் ஹெலாக். ஸோ ஹெலாக்னு கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, எங்களுக்கு இன்னொரு சூப்பர் நேச்சுரலா ஒன்று எழுதி கொடு இந்த தடவை. சம்திங் டு கிவ் தெம் த ஹாரர்ஸ். கிவ் தெம், இந்த தெம் வந்து ரீடர்ஸ், புக்கை வந்து படிக்கிறவங்க. அந்த ரீடர்ஸ்க்கு வந்து ஹாரர், பயம் கொடுக்குற மாதிரி ஏதாவது எழுதி கொடு. தட்ஸ் வாட் த பப்ளிக் வாண்ட்ஸ். அதான் வந்து பப்ளிக் வந்து கேட்குறாங்க உங்ககிட்ட. அண்ட் யோர் கோஸ் ஆர் லைவ் ப்ரப்போசிஷன்ஸ். அப்படின்னா ரியல் லைஃபாக இருக்கிற மாதிரியே இருக்காங்க நீ எழுதுகிற ஸ்டோரிஸில் இருக்கிற கோஸ் அப்படின்னா வந்து இந்த ஜென்கின்ஸ்ன்றவர் சொல்லியிருக்காரு. அதனால தான் இவர் உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. வெல், ஐ வாஸ் இன் நோ பொசிஷன் டு கான்ட்ராடிக்ட் ஜென்கின்ஸ். அப்படின்னா இவரால் வந்து அந்த ஜென்கின்ஸ்க்கு நோ சொல்றது, கான்ட்ராடிக்ட் பண்றதுன்னா எதிர்த்து இல்லைன்னு ஆப்போசிட்டா பேசுறது. அதுக்கு இவருக்கு இப்போ இதுக்கு அவர் அந்த பொசிஷன்ல இல்லை அப்படின்னா அவர் ஜென்கின்ஸ் சொல்றத இந்த ஜான் வந்து கேட்டுதான் ஆகணும்ன்ற சுச்சுவேஷன்ல இருக்காரு. எதனாலனா ஃபார் as yet his magazine had been the only one to print my stuff. ஏன்னா இந்த ஜென்கின்ஸ்ன்றவருடைய மேகசின், அந்த மேகசின்ல வேலை செய்யறவர் தான் ஜென்கின்ஸ். ஜென்கின்ஸ் யாருன்னு இப்பதான் சொல்றாங்க. அந்த ஏதோ ஒரு மேகசின், அவரோட மேகசின், இந்த ஜென்கின்ஸோட மேகசின் மட்டும்தான் வந்து இவருடைய ஸ்டோரிஸை பிரிண்ட் பண்ணதான் இப்ப வரைக்கும். அதனால இவர்கிட்ட போய் இப்ப முடியாதுன்னு சொன்னா அப்ப அதுவும் போயிடும்ல. அதனால அவருக்கு வந்து வேற வழி இல்லாம அவர் எழுத சொன்னா சரி ஓகேன்னு சொல்லணும் இவரு. ஸோ ஐ ஹேட் செட் ப்ரிசைஸ்லி அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா நான் அதே மாரி எழுதிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன் த டீப்பஸ்ட் வாய்ஸ் ஐ வாஸ் கேப்பபிள் ஆஃப் அண்ட் ஹேட் கான் அவுட். அப்படின்னா கான்ஃபிடென்ட்டா நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். டீப்பஸ்ட் வாய்ஸ்ல ப்ரிசைஸ்லின்னு சொல்லியிருக்காருன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்திருக்காரு. ஐ ஹேடன்ட் த ஷேட் ஆஃப் அன் ஐடியா. எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் கூட ஐடியாவே கிடையாதுன்னு அர்த்தம். ஷேட் ஆஃப் அன் ஐடியானா எனக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே கிடையாது. பட் அட் த டைம் தட் டிடன்ட் வரி மீ இன் த லீஸ்ட். ஸோ அது அவர் சரின்னு சொல்லிட்டு வரும்போது அவருக்கு வந்து எந்த கவலையும் இல்லை, ஒரு ஐடியாவும் இல்லை, ஜாலியாக வந்துட்டாரு சரின்னு சொல்லிட்டு. யூ சி, ஐ ஹேட் ஆஃபன் பீன் லைக் தட் பிஃபோர் அண்ட் இன் த எண்ட் திங்ஸ் ஹேட் ஆல்வேஸ் கம் மை வே. இது மாதிரியே நடந்திருக்கான். அவருக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்ல. இப்ப என்னத்த பத்தி எழுதணும், என்ன ஸ்டோரி எழுதணும்னு ஒரு ஐடியாவே இல்ல. இதுக்கு முன்னாடியும் அவருக்கு இதே சிச்சுவேஷன்ல இருந்திருக்காராம். ஆம், என்ன எழுதணும்னே தெரியாது. பட் இன் தி எண்ட் அவருக்கு வந்து எல்லாம் கரெக்ட்டா எல்லாம் அவருடைய வழியில வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். ஐ டிட் நாட் இன் த லீஸ்ட் நோ ஹவ் ஆர் வை. அவருக்கு வந்து தெரியல. ஏன்னோ, எதுக்குன்னோ தெரியல. இததான் வந்து பின்னாடி சொல்லுவாங்க. எப்படி வந்து அவருடைய ஸ்டோரீஸ் எல்லாம் தானா வந்து அவருக்கே விழுது அப்படின்னு அவருக்கு தெரியல. தானா வருது எனக்கு அப்படின்னு மட்டும் அவர் சொல்றாரு. இது ஏன் தானா வருது அப்படின்றத தான் பின்னாடி அந்த ஹெலன் அப்படின்ற அந்த கோஸ்ட் வந்து சொல்லுது நம்மளுக்கு. அந்த ஹெலன்ற கோஸ்ட் தான் வந்து இவருக்கு ஐடியாஸ் எல்லாம் சொல்லி குடுத்துருக்கு. இவருக்கு வந்து அது தெரியல. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் எனக்கு இப்படிதான் ஒண்ணுமே தெரியாத மாரி இருக்கும். நான் உட்கார்ந்து எழுத ஆரம்பிப்பேன். அப்ப எல்லாம் எனக்கு தானா வரும் அப்படின்றாரு. இட் ஹேட் ஆல் பீன் ரதர் மிஸ்டீரியஸ். அவருக்கே மிஸ்டீரியஸா இருக்காம். அது எப்படி வந்து அவருக்கு தானா வருதுன்றது அவருக்கே மிஸ்டீரியஸ்னா சர்ப்ரைசிங்கா, புரியாம, நான் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்காம். யூ அண்டர்ஸ்டாண்ட், ஐ டென்ட் ஸ்பெஷலைஸ்ட் இன் கோஸ்ட் ஸ்டோரிஸ். ஆரம்பத்தில் அவருக்கு வந்து கோஸ்ட் ஸ்டோரிஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணலை. அது வந்து எழுதணும்னு அவருக்கு அதில் ஸ்பெஷாலிட்டி இல்லை அவருக்கு. பட் மோர் ஆர் லெஸ் தே சீம் டு ஸ்பெஷலைஸ் இன் மீ. அந்த கோஸ்ட் ஸ்டோரிஸ் தான் வந்து இவருக்கு தானா வந்து வருது. இவரை ஸ்பெஷலைஸ் பண்ணுது அது. இவர் வந்து அதை ஸ்பெஷலைஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. A ghost story had been the first fiction I had written. அவர் எழுதின ஃபர்ஸ்ட் ஸ்டோரியே கோஸ்ட் ஸ்டோரி தானா. Curious how that idea for a plot had come to me out of nowhere after I had chased inspiration in vain for months.
ஏதோ ஒரு ஸ்டோரி எழுதுறதுக்கு மாசக்கணக்கா அவர் வந்து ஐடியா யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. அவருக்கு வந்து ஒரு ஐடியாவும் கிடைக்கல. இன் வெயின் அப்படின்னா வேஸ்ட்டான்னு அர்த்தம். VAIN வெயின் அப்படின்னா வேஸ்ட்டா யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. ஒரு ஐடியாவும் கிடைக்கல. பட் திடீர்னு தானா ஒரு கோஸ்ட் ஸ்டோரி எழுதுறதுக்கான ஐடியா வந்து அவர் பாட்டுக்கு எழுதிட்டாராம். இது வந்து அவர் ஃபர்ஸ்ட் இப்படி நினைக்கிறாரு. பின்னாடி இந்த ஸ்டோரியில தான் சொல்றாங்க, அந்த ஹெலன் தான் இவருக்கு சொல்லிக் குடுத்து எழுதியிருக்காருன்னு. So even now, whenever Jenkins wanted a ghost, he called on me. அதனால எப்ப வந்து கோஸ்ட் வேணும்னாலும் இவர தான் வந்து கூப்பிடுவாராம். அண்ட் ஐ ஹேட் நெவர் ஃபவுண்ட் இட் ஹெல்தி டு கான்ட்ராடிக்ட் ஜென்கின்ஸ். அவரை வந்து கான்ட்ராடிக்ட் பண்றதுன்னா, அவர் வந்து அப்போசிங்கா பேசுறது. இல்ல முடியாது நான் வேற தான் எழுதுவேன் அப்படின்னு அப்போஸ் பண்றதுக்கு இவர் வந்து ரெடியா இல்ல. Jenkins always seemed to have an uncanny knowledge as to when the landlord or the grocer was pestering me. அப்படின்னா இந்த ஜென்கின்ஸ்க்கு வந்து ஒரு அன்கேனினா ஒரு மிஸ்டீரியஸான ஒரு நாலேஜ் இருக்குமா. எப்பெல்லாம் வந்து இந்த ஜானோடைய லேண்ட்லார்ட்னா ஹவுஸ் ஓனரோ இல்லாட்டி கிராசர்னா மளிகை சாமான் கடைக்காரர், அவங்கெல்லாம் வந்து கடன் வச்சுட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. அவங்கெல்லாம் வந்து பெஸ்டர் பண்றதுன்னா, பெஸ்டரிங் மீன்னா ரிப்பீட்டட்லி ஆஸ்கிங், திருப்பி திருப்பியும் வந்து எனக்கு பைசா குடு பைசா குடுன்னு அவங்க கேட்க ஆரம்பிக்கிற டைம்ல கரெக்டா வந்து இந்த ஜென்கின்ஸ் வந்து எனக்கு ஒரு ஸ்டோரி குடுன்னு சொல்லி அட்வான்ஸ் குடுத்துட்டு போவாராம். ஸோ அந்த மாதிரி ஜென்கின்ஸ்க்கு வந்து எப்படிதான் வந்து கரெக்டா தெரியுதோ அப்படின்னு சொல்றாரு இவர். அண்ட் ஹீ டன்ட் மீ ஃபார் அ கோஸ்ட். கரெக்டா ஆனா எப்பயுமே வந்து டன்டுன்னா ரிப்பீட்டட்ல கேட்கறது தான். அதே தான் திருப்பி திருப்பி கேட்டு, அதாவது ஃபோர்ஸ் பண்ணி கோஸ்ட் தான் கேட்பாராம் அவரு. ஸோ அதனால வேற வழி இல்லாம அந்த டைம்ல அவருக்கு காசு தேவைப்படுது. அதனால சரின்னு ஒத்துக்குவாரு. And somehow I'd always been able to dig up one for him. எப்படி இருந்தாலும் அந்த டைம்ல அவருக்கு ஒரு கோஸ்ட் ஸ்டோரி கிடைச்சிருதான். So I'd begun to get a bit cocky as to my ability. அப்படின்னா என்னதுன்னா, இப்ப அவருக்கு என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ். காக்கி அப்படின்றது வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் வருது அவருக்கு. ஸோ நம்ம நினைச்ச உடனே நம்மளால கோஸ்ட் ஸ்டோரி எழுத முடியும் அப்படின்றது அவருடைய அபிலிட்டின்னா அவருக்கு இருக்கிற டேலண்ட் அப்படின்னு அவருக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வருது. இதெல்லாம் பொய் அப்படின்றது பின்னாடி அந்த ஹெலன் தான் சொல்றாங்க. அவங்க தான் வந்து இவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லா ஸ்டோரியையும். So I went home and sat down before my desk and sucked at the end of my pencil and waited. எப்பயும் பண்ற மாதிரி போய் அவரோட டேபிள்ல உட்காந்துட்டு பென்சிலோட பின்னாடி பக்கத்தை வாயில வச்சு கடிச்சிட்டு உட்காந்து வெயிட் பண்றாரு. அவருக்கா ஏதாவது பிளாட் வரும் அப்படின்னு சொல்லி, பிளாட்னா ஒரு ஐடியா வரும்னு சொல்லி. பட் நத்திங் ஹேப்பன்ட். Pretty soon my mind began to wander off on other things. என்னாச்சு, அவருக்கு வந்து ஸ்டோரி எழுதுறதுக்கு திங்கிங்கே வரல. இப்ப அவர் மைண்ட் வந்து வேண்டரிங்னா கோயிங் ஆஃப் இன் ஆல் டைரக்ஷன்ஸ், எல்லா டைரக்ஷன்லயும் போக ஆரம்பிக்குது மற்ற திங்ஸ்க்கெல்லாம். டிசைடட்லி அன்கோஸ்ட்லி அண்ட் மெட்டீரியல் திங்ஸ். ஸோ அது வந்து கோஸ்ட் இல்லாம மெட்டீரியல் திங்ஸ்னா இந்த காசு கொடுத்தா கிடைக்குமே அதெல்லாம் தான் மெட்டீரியல் திங்ஸ். என்னென்னலாம் காசு கொடுத்து கிடைக்குதோ இந்த உலகத்துல அதெல்லாமே மெட்டீரியல் திங்ஸ். அதெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாராம். such as my wife's shopping and how on earth I was going to cure her of her alarming tendency to take every new fad that came along and work it to death. அவங்க ஒய்ஃப்க்கு வந்து ஷாப்பிங் வந்து ஒரு பெரிய ஒரு டைம் பாஸ் போல இருக்கு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அது டிசீஸை க்யூர்னா வந்து டிசீஸ் அளவுக்கு இருக்கும் போல இருக்கு. ஸோ அதை எப்படி க்யூர் பண்ண போறேன் அப்படின்னு யோசிக்கிறாரு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசா எனி நியூ ஃபேட்னா ஃபேஷன். ஃபேடுனா ஃபேஷன். ஸோ நியூவா என்னென்ன ஃபேஷன் வருதோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்க அதை எடுத்துக்கிட்டு ஷீல் ஒர்க் இட் டு டெத் அப்படின்னா அதை வந்து அவங்க கண்டிப்பா அதை வந்து அவங்க செஞ்சுதான் ஆகணும். டில் தி எண்ட் எவ்வளோ முடியுமோ அவங்களோட எக்ஸ்ட்ரீம்க்கு போய் லேட்டஸ்ட்டாக வர ஃபேஷன் என்னதோ அதை அவங்க செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றது அவங்க ஒய்ஃபோடைய இது. அதை வந்து அந்த டிசீஸை வந்து எப்படி க்யூர் பண்ண போறனோ அப்படின்றார் அவர். பட் ஐ ரியலைஸ்ட் தட் would never get me any place. So I went back to staring at the ceiling. அதை யோசிச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்றது அவருக்கு தெரியுது. அதனால திருப்பியும் சீலிங்னா மேலே இருக்கிற இது வால், அதை வந்து ஸ்டார் பண்ணிக்கிட்டே உட்காந்து ஐடியா கிடைக்குதான்னு யோசிக்கிறாரு. திஸ் ரைட்டிங் பிஸ்னஸ் இஸ் டிலைட்ஃபுல் இஸ்ன்ட் இட் அப்படின்னு அவருக்குள்ள பேசுறாரு. ஐ செட் சர்காஸ்டிக்கலி அட் லாஸ்ட் அவுட் லவுட் டு. சர்காஸ்டிக்கலின்னா அதாவது இருக்கிறத இல்லாம சொல்றது, அதாவது இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்றது, அதாவது மாத்தி சொல்றது. அவருக்கு வந்து அது கம்ஃபர்டபுளா இல்லை. இப்ப எழுதுறதுக்கு வந்து ஒண்ணுமே கிடைக்கல.
மாக்கிங், ஒரு கிண்டல் பண்ற மாதிரி சர்காஸ்டிக்கலினா. ரைட்டிங் பிசினஸ் வந்து ரொம்ப டிலைட்ஃபுல் அப்படின்றாரு. ஆக்சுவலா அது இப்போதைக்கு அவர் இருக்க சுச்சுவேஷனுக்கு அது டிலைட்ஃபுல் கிடையாது. ஏன்னா அவருக்கு ஒரு தாட்டும் வரல. ஆனா அவர் சொல்றாரு, அவுட் லவுட் சொல்றாரு வெளிய சத்தமா. யூ see I had reached the stage of இம்பெஸ் இம்பெசிலிட்டி. அப்படின்னா இம்பெசிலிட்டினா ஒரு ஸ்டூபிடிட்டி மாதிரி. முட்டாள்தனமா பேசுற மாதிரி. அந்த சிச்சுவேஷனுக்கு ஃபூலிஷா, ஸ்டூபிடா ஃபூலிஷா அவருக்குள்ளே பேசிக்கிற அளவுக்கு ஆயிட்டேனே நானு அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இம்பெசிலிட்டி அதுதான் வந்து ஸ்டூபிடிட்டி ஆர் ஃபூலிஷ்னஸ். Yes, said a voice at the other end of the room. I should say it is அப்படின்து. அப்ப அந்த டைம்ல என்னாச்சுன்னா, அந்த ரூமோட இன்னொரு எண்ட்ல இருந்து ஒரு வாய்ஸ் வருது. ஐ ஷுட் சே இட் இஸ். ஆமா அப்படின்னு சொல்லுது. இந்த ரைட்டிங் இஸ் அ டிலைட்ஃபுல் பிஸ்னஸ் இஸ்ன்ட் இட்ன்னு கேட்ட கேள்விக்கு பதில் வருது. ஆமா, எஸ் இட் இஸ் அப்படின்ற மாதிரி பதில் வருது. அவர் என்ன பண்றாருன்னா, ஐ அட்மிட் ஐ ஜம்ப்ட். தென் ஐ லுக்ட் அரவுண்ட். பயந்துட்டாரு. பயத்துல வந்து ஜம்ப் பண்ணிட்டாரு. அப்புறம் திரும்பி பார்க்குறாரு. இட் வாஸ் ட்வைலைட். ட்வைலைட்னா சன் செட் ஆகி அந்த டைம். சன் செட் ஆகி கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கு. பை திஸ் டைம் அண்ட் ஐ ஹேட் forgotten டு டர்ன் ஆன் த லேம்ப். அந்த 1900லலாம் வந்து எலக்ட்ரிசிட்டி கிடையாது. விளக்க வந்து லேம்பை வந்து ஏத்தி வைக்கணும் அவங்க தான் போய். ஸோ ட்வைலைட்னா சன் செட் ஆகி அந்த ஒரு மங்கலா ஒரு லைட் இருக்குமே அது. அந்த டைம்ல அவர் வந்து லேம்பும் ஆன் பண்ணல. The other end of the room was full of shadows and furniture. ஸோ அந்த அவர் இந்த கார்னர்ல உட்காந்துருக்காரு. அவருக்கு ஆப்போசிட் கார்னர்ல இருக்கிற ரூம் வந்து ஃபுல்லா ஷேடோ. அதான் வந்து ஷேடி பிளாட். அதான் அந்த அதர் எண்ட் ஆஃப் த ரூம் தான் வந்து ஷேடி பிளாட் நம்பர் 1. ஒரு ஷேடியா இருக்கிற ஏரியா, ரூம், பிளேஸ். ஸோ ஷேடோஸும் ஃபர்னிச்சரும் இருக்கும். I sat staring at it and presently noticed something just taking shape. அங்க அந்த சத்தம் வந்த இடத்த பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காரு. அப்ப கரெக்ட்டா அந்த டைம்ல தான் வந்து சம்திங் இஸ் டேக்கிங் ஷேப். அப்படின்னா ஏதோ ஒண்ணு அங்க உருவாகுது. ஒரு உருவம் அங்க அ தெரிய ஆரம்பிக்குது. It was exactly like watching one of these moving picture cartoons being put together. கார்ட்டூன்ல ஒன்னொன்னா இந்த மாரி ஒன்னொன்னா உருவாக்குவாங்கல்ல கார்ட்டூன்ல, அந்த மாதிரி அத வந்து ஃபுல்லா லைவா பார்த்தா மாதிரி இருக்குது அவருக்கு. ஃபர்ஸ்ட் அன் ஆர்ம் கேம் அவுட். கை வருது. தென் அ பிட் ஆஃப் ஸ்லீவ். கையில இருக்கிற ஸ்லீவ்ஸ் வருது. ஆஃப் அ ஸ்டிஃப் ஒயிட் ஷர்ட் வேஸ்ட். ஷர்ட் வேஸ்ட்ன்னா விமென் வேர் பண்ற ஷர்ட் அதான். தென் அ லெக் அண்ட் அ பிளெய்ட் ஸ்கர்ட். கால் வருதா. அப்புறம் வந்து பிளெய்ட் ஸ்கர்ட். பிளெய்ட்னா ப்ளீட்டட் ஸ்கர்ட். ப்ளீட்ஸ் வச்ச ஸ்கர்ட் இருக்கும்ல, அதான் பிளெய்ட் ஸ்கர்ட். அன்டில் அட் லாஸ்ட் தேர் ஷி வாஸ் கம்ப்ளீட். கம்ப்ளீட்டா ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹூஎவர் ஷி வாஸ், யாரோ ஒரு லேடியோடைய உருவம் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஷி வாஸ் லாங் அண்ட் ஆங்குலர். ஆங்குலர்னா வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும் ஃபீச்சர்ஸ்லாம். போன், எல்போ, ஷோல்டர் அதெல்லாம் ப்ரொட்ரூட் பண்ணிட்டு நிக்கிற மாதிரி ஒரு இது. வித் எனார்மஸ் ஃபிஷி ஐஸ். ஃபிஷி ஐஸ்னா ஃபிஷ் ஷேப்ல ஐஸ் இருக்கும். எனார்மஸ்னா வெரி பிக். பிஹைண்ட் பிக் போன் ரிம்ட் ஸ்பெக்டக்கிள்ஸ். ஸோ அந்த காலத்துல வந்து பிளாஸ்டிக் அதெல்லாம் வந்து நிறைய செய்யாத காலம். அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிஜமான போன் இருக்குல்ல, போனை வந்து அனிமல் போன்ஸ் அத வந்து கட் பண்ணி கண்ணாடிக்கு கிளாஸஸ்க்கு உள்ள கிளாஸ் அதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி கண்ணாடியா வேர் பண்ணிக்குவாங்க. போன், நிஜமான போன் இருக்கும். அனிமல் போன் இருக்கும் அதுல. போன் ரிம்டு கிளாஸஸ் அண்ட் ஹர் ஹேர் இன் அ டைட் வேட் அட் த பேக் ஆஃப் ஹர் ஹெட். தலைக்கு பின்னாடி அவங்க ஹேரை வந்து ஒரு டைட் ஒரு குடுமி மாதிரி போட்டிருக்காங்க. ஐ சீம்ட் ஏபிள் டு see ரைட் த்ரூ her ஹெட். அவங்க தலைக்கு அவங்க முகம் வழியா பின்னாடி இருக்கிற ஹேரே அவருக்கு தெரியுது. அப்படியே உள்ள த்ரூ அண்ட் த்ரூ தெரியுறாங்க அவங்க. அண்ட் ஜா, well, it looked so solid that for a moment I began to doubt my very own senses and believe she was real after all. பார்த்தா நிஜமா மாதிரியே இருக்கிறாங்க. நிஜமான ஒரு லேடி அங்க இருக்க மாதிரியே இருக்காங்களாம். She came over and stood in front of me and glared. முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நின்னுட்டு முறைக்கிறாங்க. கிளாட்னா ஸ்டாரிங், முறைக்கிறாங்க. எஸ், பாசிட்டிவ்லி கிளாட் டவுன் அட் மீ. வந்து நின்னு முறைக்கிறாங்க நல்லா. Although to my knowledge I had never laid eyes on the woman before. எனக்கு தெரிஞ்சு அதாவது அவருக்கு தெரிஞ்சு அவர் அந்த உமனை பார்த்ததே இல்லையா இதுக்கு முன்னாடி. டு சே நத்திங் ஆஃப் கிவிங் ஹர் காஸ் டு லுக் அட் மீ லைக் தட். இப்படி நான் அவங்க பார்க்கறதுக்கு நான் எந்த காசும் நான் அவங்களுக்கு கொடுத்ததில்லை. எந்த ரீசனும் கொடுக்கல. ஏன் இப்படி முறைக்கிறாங்கன்னு தெரியல. ஐ sat still. அமைதியா உட்காந்துருக்காரு. ஃபீலிங் பிரிட்டி ஹெல்ப்லெஸ், ஐ கேன் டெல் யூ. அண்ட் அட் லாஸ்ட் ஷி barked.
அவங்களுக்கு வந்து அவரு அவர் பயந்து போய் உட்காந்துருக்காரு. கடைசியா அவங்க வந்து ஷி பேக்டுன்னா அதாவது அப்படி ஆங்கிரியா பேசுறாங்கன்னு அர்த்தம். வாட் ஆர் யூ கேப்பிங் அட்? என்ன கேப்பிங்னா லுக்கிங் ஸ்டேரிங் வித் யுவர் ஐ மவுத் ஓப்பன். மவுத் பேன் திறந்து வச்சுட்டு பார்த்துட்டே இருக்காரு அவரு அப்படியே. அதான் கேப்பிங். ஐ ஸ்வாலோட் தோ ஐ ஹேடன்ட் பீன் சூவிங் எனிதிங். எதையுமே சூ பண்ணல. இருந்தாலும் ஸ்வாலோ பண்றாரு. நத்திங் ஐ செட். அப்சல்யூட்லி நத்திங். எதுக்கும் எதுக்கும் நான் உங்கள ஸ்டேர் பண்ணல கேப் பண்ணல அப்படின்றாரு. மை டியர் லேடி, ஐ வாஸ் மியர்லி வெயிட்டிங் ஃபார் யூ டு டெல் மீ ஒய் யூ ஹேட் கம். எதுக்கு வந்திருக்கிறேன்னு கேட்குறாரு. அண்ட் எக்ஸ்கியூஸ் மீ பட் டூ யூ ஆல்வேஸ் கம் இன் செக்ஷன்ஸ் லைக் திஸ்? இப்படிதான் பாட்டா வருவியான்னு கேட்குறாரு. கை ஃபர்ஸ்ட், கால் ஃபர்ஸ்ட், தலை ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி வருவியான்னு கேட்குறாரு. ஐ ஷுட் திங்க் யுவர் பார்ட்ஸ் மைட் கெட் மிக்ஸ்ட் அப் சம்டைம்ஸ். சம்டைம்ஸ் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. டிடன்ட் யூ சென்ட் ஃபார் மீ? ஷி கிறிஸ்ப்ட்னா கிளியரா பேசுறாங்களாம். கிறிஸ்பா கிளியரா பேசுறாங்கன்னு அர்த்தம். நீ என்ன கூப்பிடலையா அப்படின்னு கேட்குறாங்க. டிடன்ட் யூ சென்ட் ஃபார் மீ? நீ என்ன கூப்பிடலையா? இமேஜின் ஹவ் ஐ ஃபெல்ட் தட் எப்படி எனக்கு இருந்திருக்கும்னு யோசிங்க அப்படின்றாரு. வை நோ, ஐ டென்ட் சீம் டு ரிமெம்பர். நான் உங்களை கூப்பிட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. Look here, haven't you been calling on heaven and earth all afternoon to help you write a story? மதியானம் ஃபுல்லா உட்காந்து ஹெவனுக்கும் எர்த்துக்கும் கத்திக்கிட்டே இருந்தியா இல்லையா எனக்கு ஒரு ஸ்டோரி வேணும்னு அப்படின்னு கேட்குறாங்க. ஐ நாடட்னா எஸ் சொன்னாரு. அண்ட் தென் அ பாசிபிள் எக்ஸ்பிளனேஷன் occurred to me and my spine got cold. அப்போ அவருக்கு ஒரு ஒரு ஐடியா வருது. இது ஒரு இதுதான் ரீசனாக இருக்குமோ அப்படின்னு அவருக்கு ஒன்று தோணுது. அதில் வந்து அவருக்கு வந்து ஸ்பைன் காட் சில்டுன்னா பயம், ஃபியர் வந்துருச்சு அவருக்கு. சப்போஸ் திஸ் வாஸ் த கோஸ்ட் ஆஃப் அ ஸ்டெனோகிராஃபர். ஸ்டெனோகிராஃபர்னா டைப்பிஸ்ட். இவர் வந்து ஒரு ரைட்டரில் அவர் சொல்கிற அந்த ஸ்டோரியா காதில் கேட்டு டைப் பண்ணணும். அவசரமாக ஃபாஸ்ட்டாக அவர் படிக்க படிக்க டைப் பண்ணணும். அதான் டைப்பிஸ்ட், ஸ்டெனோகிராஃபர். அப்ளைங் ஃபார் அ ஜாப். ஐ had an advertisement in the paper recently. ஸ்டெனோகிராஃபர் வேணும்னு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காரு. அதை பார்த்துட்டு தான் இந்த கோஸ்ட் வந்துருச்சுன்னு நினச்சி பயந்துட்டார் அவர். I opened my mouth to explain that the position was filled and permanently so, but she stopped me. அவர் வந்து வாய் திறந்து சொல்ல வராரு. அந்த ஸ்டெனோகிராஃபர் பொசிஷன் தான் நினச்சிக்கிட்டு அது ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்ல வராரு. ஆனால் அந்த கோஸ்ட் வந்து அவரை ஸ்டாப் பண்ணுது. And when I got back to the office from my last case and was ready for you, didn't you switch off to something else and sit there driveling so I couldn't attract your attention until just now? அப்படின்னு அந்த கோஸ்ட் கேட்குது. அதாவது அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற கேஸ் ஏதோ அந்த கோஸ்ட் வந்து வேலை செய்யுதுன்னு சொல்ல வராங்க. அது இதுக்கு முன்னாடி ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணி முடிச்சுட்டு அது ஆஃபீஸ்க்கு போயிட்டு இவருக்கு வர்றதுக்கு ரெடியா இருந்திருக்கு. அந்த டைம்ல வந்து இவர் வந்து வேற எதையோ பத்தி யோசிச்சுட்டு அவங்க ஒய்ஃபை பத்தி யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்புறம் அங்க உட்காந்து சிட் தேர் ட்ரிவெல்லிங்னா சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். ட்ரிவெல்லிங்னா நான்சென்ஸ், ஸ்பீக்கிங் நான்சென்ஸ், சம்மந்தம் இல்லாத எதையோ பத்தி பேசிட்டு இருக்கிற. ஸோ அவங்களுடைய அட்டென்ஷனை வந்து அதாவது அவருடைய அட்டென்ஷனை வந்து அவங்களால அட்ராக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க அவங்க. ஐ எம் வெரி சாரி ரியலி அப்படின்னு அவர் சொல்றாரு. வெல் யூ நீட் நாட் பி, பிகாஸ் ஐ ஜஸ்ட் கேம் டு டெல் யூ டு ஸ்டாப் பாதரிங் அஸ் ஃபார் அசிஸ்டன்ஸ். எங்கள்கிட்ட வந்து போய் ஹெல்ப் கேட்காத நீ. யூ ain't கோயிங் டு கெட் இட், யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் இட், வி ஆர் கோயிங் ஆன் அ ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லு அந்த கோஸ்ட். எங்கிட்ட எதுவும் ஹெல்ப் கேட்காத, அசிஸ்டன்ஸ்னா ஹெல்ப், நாங்கள் வந்து ஸ்ட்ரைக்கில் போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா வாட்ன்றார் அவர். யூ டோன்ட் ஹேவ் டு எல் அட் மீ. எல்னா ஷவுட் இன் ஆங்கர், ஷவுட் வித் ஆங்கர். நீ என்னை பார்த்து ஒன்றும் கத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ டென்ட் மீன் டு எல், I said humbly, but I am afraid I didn't quite understand you. எனக்கு வந்து நீ சொல்றது புரியல. You said you were அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. Going on a strike. Don't you know what a strike is அப்படின்னு கேட்குறாங்க. Not another plot do you get from us. இதுக்கப்புறம் நான் வந்து ஸ்ட்ரைக்ல போறேன். ஒரு பிளாட் கூட உனக்கு வந்து கிடைக்காது இனிமேல்ட்டு என்கிட்ட இருந்து. பிளாட்னா ஸ்டோரி லைன் கொடுக்க மாட்டேன் நான். ஐ ஸ்டாண்ட் அட் ஹர் அண்ட் வெட் மை லிப்ஸ். வாயெல்லாம் காஞ்சி போச்சு அவருக்கு பயத்துல. ஸோ அவர் வந்து பார்த்துட்டு ஸ்டேர் பண்ணிட்டு வெட் பண்றாரு லிப்ஸை. இஸ் தட் வேர் தேவ் பீன் கம்மிங் ஃப்ரம்? இப்பதான் யோசிக்கிறாரு. உங்ககிட்ட இருந்து தான் எனக்கு வந்து ஒரு ஸ்டோரியும் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அஃப்கோர்ஸ், வேர் எல்ஸ், வேற எங்கேருந்து? பட் மை கோஸ்ட் ஆரண்ட் அ பிட் லைக் யூ அப்படின்னு சொல்றாரு. ஒரு கோஸ்ட் கூட பார்க்கறதுக்கு, நான் எழுதின ஸ்டோரியில அந்த கோஸ்ட் ஒன்று கூட பார்க்கறதுக்கு உங்களை மாதிரி இல்லையே அப்படின்றாரு. பட் இஃப் தே வேர், பீப்புள் வுடன்ட் பிலீவ் இன் தெம்.
அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எங்கள மாரி இருந்துச்சுன்னா, பீப்பிள் வந்து உன்ன வந்து நம்ப மாட்டாங்க. அதனால வேற மாரியா குடுத்துருக்காங்க அவங்க. She draped herself on the top of my desk. draped herself அப்படின்னா, அது வந்து இப்ப ஒரு லைவ் பெர்சனா இருந்தா வந்து உட்காருவாங்க. இது வந்து ஒரு ஒரு கோஸ்ட் அது. அதனால வந்து drapingனா வந்து அ வேரிங் லூஸ்லி. இப்ப சாரி drapingன்னு சொல்லுவாங்க. சாரி கட்டுறது. ஸோ அந்த மாதிரி அ அப்படியே லூஸா வந்து அது அப்படியே அது மேல அந்த டேபிள் மேல அப்படியே கவர் பண்ண மாரி, ராப் பண்ண மாரி உட்கார்ந்துருக்காங்களாம். அம் டேபிள வந்து ராப் பண்ண மாரி அப்படியே லூஸா வந்து உட்கார்ந்துருக்காங்களாம். Among the pens and ink bottles and leaned towards me. அதுல உட்காந்து இவர பக்கம் லீன் பண்ணி பார்க்குறாங்க. In the other life I used to write அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய லைஃப்ல அவங்க வந்து ரைட்டரா இருந்தாங்களாம். You did? She nodded. But that was nothing to do with my present form. நான் இப்படி இருக்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்ல. It might have, but I gave it up at last for that very reason and went to work as a reader on a magazine. அவங்க வந்து கொஞ்ச நாள் தான் ரைட் பண்ண முடிஞ்சது அவங்களுக்கு. பிளாட்ஸ் கிடைக்காததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு மேகசின்ல ரீடரா வேலைக்கு போயிட்டாங்களாம். ரீடர்னா படிச்சு காட்டி அதில ஏதாவது மிஸ்டேக்ஸ கண்டுபிடிக்கிறதோ, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒர்க். அதுக்கு போயிட்டாங்களாம். ஷி சைட் சைட்னா பெருமூச்சு விடுறாங்க. அண்ட் ரப் த எண்ட் ஆஃப் ஹர் லாங் ஈகிள் நோஸ் வித் அ ரெமினிசன்ட் ஃபிங்கர். அவங்க லாங்கா ஈகிள் நோஸ் மாதிரி இருக்கு அவங்களுக்கு. அதோட எண்ட வந்து அவங்களுடைய ரெமினிசன்ட்னா சஜஸ்டிங் சம்திங் பை ரிசம்பிளிங். அதாவது ஃபிங்கர் மாதிரி ரிசம்பிள் ஆகுற ஏதோ ஒண்ணு அத வச்சு அதாவது அவங்க கோஸ்ட் தானே ஃபிங்கர் ஃபிங்கர் மாதிரி இல்ல பார்க்கறதுக்கு. ஃபிங்கர் மாதிரி இருக்கிற அவங்களுடைய கைய வச்சு நோஸ வைப் பண்றாங்க. Those were terrible days. The memory of them made me mistake purgatory for paradise. ஸோ அவங்க வந்து ரைட்டரா இருந்த டேஸ் வந்து அவ்ளோ டெரிபிள் டேஸாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே ஐடியாவே வராது. பிளாட்டே வராது எழுதுறதுக்கு. அதனால அந்த டேஸ் வந்து பர்கேட்டரின்னா வந்து அ அதாவது a place of suffering by souls of sinners பிஃபோர் கோயிங் இன்டு பாரடைஸ். அதாவது பாரடைஸ்க்கு போக முன்னாடி பாவம் பண்ணவங்க சின்னர்ஸ்னா பாவம் பண்ணவங்க தப்பு பண்ணவங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு பிளேஸ் ஆஃப் சஃபரிங்கை தாண்டி தான் போவாங்களாம். அந்த இடத்துல சஃபர் பண்ணிட்டு தான் போவாங்களாம். அதுக்கு ஈக்குவலண்டா இருக்குதான் அவங்க இந்த ரைட்டரா இருந்தப்ப அவங்க பிளாட் கிடைக்காம அவங்க கஷ்டப்பட்ட அந்த டைம். ஸோ அண்ட் அட் லாஸ்ட் when I attained my present state of being, I made up my mind that something should be done. அப்ப அவங்க இறந்து இப்ப வந்து கோஸ்ட் ஆன பிறகு அவங்க வந்து அவங்க மைண்ட்ல வந்து இதுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு செய்யணும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி வராம ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு அவங்க வந்து டிசைட் பண்ணாங்களாம். I found others who had suffered similarly. அதே மாதிரி ஸ்டோரி கிடைக்காம கஷ்டப்பட்ட அதர் கோஸ்ட்ஸை இவங்க பார்த்துருக்காங்க, இவங்க மீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிட்வீன் அஸ் வி ஆர்கனைஸ்ட் த ரைட்டர்ஸ் இன்ஸ்பிரேஷன் பீரோ அப்படின்னு ஒரு பீரோன்னு ஒரு கவுன்சில் மாதிரி ஒரு ஒரு குரூப் ஆஃப் இது ஆர்கனைசேஷன் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வி ஸ்கவுட் அரவுண்ட் அன்டில் வி ஃபைண்ட் அ ரைட்டர் விதவுட் ஐடியாஸ். ஸ்கவுட் அரவுண்ட் அப்படின்னா வி சர்ச். தே சர்ச் ஃபார் a writer without ideas. ஐடியாஸ் இல்லாத ஒரு ரைட்டர். அண்ட் வித் அ மைண்ட் சாஃப்ட் enough டு அக்செப்ட் இம்ப்ரெஷன். அதாவது அந்த ரைட்டருக்கு ஐடியாஸே இருக்கக்கூடாது. ஆனா அவங்க மைண்ட் வந்து சாஃப்டா இருக்கணும். இந்த கோஸ்ட் வந்து சொல்றத இவங்க மைண்ட்ல திணிக்கிறத அவங்க வாங்கிட்டு எழுதுற அளவுக்கு அவங்க மைண்ட் வந்து சாஃப்டா இருக்கணும். அந்த மாதிரியான ரைட்டர்ஸ தேடுவாங்களாம் இந்த கோஸ்ட் எல்லாம். The case is brought to the attention of the main office. இவங்களுக்கு ஒரு மெயின் ஆஃபீஸ் இருக்காம். இந்த இந்த ரைட்டர் அப்படின்ற இந்த கேஸ்ன்றது வந்து இந்த திஸ் பர்டிகுலர் ரைட்டர் இவரை பத்தி போய் மெயின் ஆஃபீஸ்ல ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்களாம். அப்ப ஒன் ஆஃப் அஸ் வில் பி அசைன் டு இட். ஒரு இந்த கோஸ்ட்ல ஏதோ ஒரு ரைட்டர் கோஸ்ட்டை வந்து அசைன் பண்ணுவாங்க இந்த ஆளுக்குன்னு சொல்லிட்டு. இந்த கேஸ் இஸ் ஃபினிஷ்ட் வி பிரிங் இன் அ ரிப்போர்ட். ஸோ எழுதி முடிச்சுட்டு கதை சொல்லி முடிச்சு அப்போ வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு போய் குடுக்கணும் இவங்க. அந்த ரைட்டர் எழுதி முடிச்சுட்டாருன்னா, இந்த கோஸ்ட் போயிட்டு அவங்க கவுன்சில்ல அந்த ரிப்போர்ட்ட கொண்டு போய் குடுக்கணும். பட் ஐ நெவர் saw you before அப்படின்னு அவர் சொல்ல வராரு. அண்ட் யூ wouldn't have this time if I hadn't come to announce the strike. இப்பயும் என்ன பார்த்திருக்க மாட்ட. நான் அந்த ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ண வந்ததால நீ பார்த்த. Many a time I've leaned on your shoulder when you have thought you were thinking hard. நீ வந்து ரொம்ப ஹார்டா திங்க் பண்றன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நிறைய நேரம் வந்து நான் உன்னோட ஷோல்டர்ல லீன் பண்ணி இருந்திருக்கேன். முதுகுல சாஞ்சு இருந்திருக்கிறேன். ஐ groaned and clutched my hair. அவருக்கு வந்து groanedனா ஒரு வேதனையில வர சத்தம்.
ஐயோ! ஒரு பேய் நம்ம முதுகுல உட்காந்து நமக்கு சாஞ்சு இருந்திருக்குது அப்படின்னு நினைக்கும்போது, அவருக்கு வந்து ஒரு வேதனையில வர சத்தம். "கிளட்ச்டு மை ஹேர்" அப்படின்னா, அவரு அது ஹேர வந்து புடிச்சுக்கிறாரு தலையில. "தி வெரி ஐடியா ஆஃப் தட் ஹாரிபிள் ஸ்கேர்க்ரோ சோ மச் ஆஸ் டச்சிங் மீ." அந்த ஒரு ஹாரிபிள் ஸ்கேர்க்ரோ மாதிரி இருக்கிற அந்த கோஸ்ட் வந்து என்ன டச் பண்ணுதுன்ற அந்த ஐடியாவே வந்து அவருக்கு அவ்ளோ கஷ்டமா இருந்திருக்கு. "அண்ட் வுடன்ட் மை வைஃப் பி ஷாக்ட்?" ஐ ஷிவர்ட். அவங்க வந்து வைஃப் அத கேள்விப்பட்டா எப்படிலாம் ஷாக் ஆவாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஹிஸ் ஷிவரிங். பட் ஷி கன்டினியூட், தட்ஸ் அட் த எண்ட். அது அது வந்து முடிஞ்சிருச்சு. ஆனா அது வந்து முடிஞ்சிருச்சு. We've been called out of our beds a little too often in recent years and now we are through. இப்ப கொஞ்ச நாளா வந்து எங்கள நிம்மதியா தூங்க கூட விடாம எங்க கோஸ்ட், அதாவது நாங்கன்னா கோஸ்ட், வீனா கோஸ்ட், எங்கள வந்து திருப்பி திருப்பி கூப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு அ சொ சொல்றாரு. அப்படின்னு சொல்லுது அந்த கோஸ்ட் வந்து இவர்கிட்ட. பட் மை டியர் மேடம், ஐ அஷ்யூர் யூ ஐ ஹேவ் ஹேட் நத்திங் டு டூ வித் தட். இவர் சொல்றாரு, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லன்னு சொல்றாரு. ஐ ஹோப் ஐ எம் ப்ராப்பர்லி கிரேட்ஃபுல் அண்ட் ஆல் தட் யூ சி. இப்ப நான் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்னா ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கிறேன். நீ எனக்கு ஸ்டோரி நீ தான் சொல்லிக் குடுத்தன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு நான் ரொம்ப உனக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கிறேன். எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஏன் எனக்கு சொல்லாம விட்டுட்டு போற? அப்படின்னு கேட்கிறாரு. ஓ, இட் இஸ்ன்ட் யூ, ஷி எக்ஸ்பிளைன்ட் பேட்ரனைசிங்லி. ஆ, தெரியும் எனக்கு. நீ கிடையாது அதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேட்ரனைசிங்னா கொஞ்சம் அ கைண்டா கைண்டா பேசிது அவர்கிட்ட. இட்ஸ் தோஸ் we about ஃபெனாட்டிக்ஸ். இந்த we about வச்சுட்டு அந்த ஃபெனாட்டிக்ஸ்னா ஃபேன்ஸ். இப்ப சினிமா ஆக்டர்ஸ்க்குலாம் ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க தான் ஃபெனாட்டிக்ஸ். அந்த ஃபெனாட்டிக்ஸ் உடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஃபேன்ஸ். ஸோ, இந்த உயபோட வச்சு அதோடைய ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க தான் வந்து எங்கள ரொம்ப தொல்ல பண்றாங்க. தேர் வாஸ் அ டைம் வென் வி ஹேட் நத்திங் மச் டு ஆக்கிபை அஸ். அப்போ ஒரு காலத்துல வந்து எங்களுக்கு வேற எதுவுமே வேலை இருக்காது. அண்ட் வி யூஸ் டு ஹாண்ட் அ லிட்டில் ஆன் த சைட் பியூர்லி ஃபார் அம்யூஸ்மெண்ட். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஹாண்ட் பண்ணுவோம். ஹாண்ட்னா போய் ஒருத்தவங்க வீட்ல, சில பேர் வீட்ல போய் பயமுறுத்துவோம். வெறும் அம்யூஸ்மெண்ட்காக, எங்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நாங்க இத செய்வோம். பட் நாட் எனிமோர். இப்ப எங்களுக்கு அதுக்கெல்லாம் டைமே கிடையாது. வி ஹவ் ஹேட் டு கிவ் அப் ஹாண்டிங் ஆல்மோஸ்ட் என்டையர்லி. இப்ப வந்து கம்ப்ளீட்டா எங்களால வந்து யார் வீட்டுக்கும் போய் ஹாண்ட் பண்ண கூட முடியல. விசிட் அட் அ டெஸ்க் அண்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் நவ். இந்த போர்டுடைய ஒரு டெஸ்க்ல உட்காந்து இவங்க கூப்பிட்ட உடனே போய் பதில் சொல்றதே எங்களுக்கு வேலையா இருக்கு. அண்ட் சச் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்குறாங்க. She shook her head hopelessly and taking off her glasses wiped them and put them back on her nose again. திருப்பியும் அந்த நோஸ்ல அந்த கிளாஸ் எடுத்து வைப் பண்ணிட்டு போட்டுக்கிறாங்க. என்னென்னலாம் கேட்குறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் வாட் ஹேவ் ஐ காட் டு டூ வித் திஸ்? அவர் கேட்கிறார், இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? ஷி கேவ் மீ அ பிட்டியிங் லுக் அண்ட் ரோஸ். பாவமா ஒரு பாவம் நீன்ற மாதிரி பார்த்துட்டு எந்திரிக்கிறாங்க. யூ ஆர் த யூ ஆர் டு எக்ஸர்ட் யுவர் இன்ஃப்ளூயன்ஸ். நீ வந்து உன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி கெட் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அக்வைண்டன்சஸ் டு ஸ்டாப் யூசிங் த ஒய் அபவுட் அண்ட் தென் வில் ஸ்டார்ட் ஹெல்பிங் யூ டு ரைட். நீ உன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் அக்வைண்டன்சஸ்னா தெரிஞ்சவங்க, நோன் பீப்புள், த பீப்புள் யூ நோ. ஃப்ரெண்ட்ஸ் வேற, தெரிஞ்சவங்க வேற. ஸோ உனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் வந்து அந்த போர்டை வந்து யூஸ் பண்ணாமல் ஸ்டாப் பண்ண வெய்யு உன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து உனக்கு எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுது. பட் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, தெர் வாஸ் அ ஃபுட் ஸ்டெப் அவுட் சைட் மை டோர். இது நடக்கிறதுக்குள்ள அவருடைய ரூமோட கதவுக்கு பின்னாடி யாரோ நடந்து வர ஃபுட் ஸ்டெப் சத்தம் கேட்குது. ஸோ திஸ் இஸ் தி பார்ட் 1 இந்த லெசன்து. இது வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கு இந்த ஸ்டோரி. ஸோ இத வந்து பார்ட் 1, பார்ட் 2ன்னு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ட்ல கன்டின்யூ பண்ணுவோம் இந்த ஸ்டோரிய. தேங்க் யூ.